செந்தில் பாலாஜி அவர்கள் தற்பொழுது புழல் சிறையில் தண்டனை பெற்று வரும் நிலையில் இரவு முழுவதும் செந்தில் பாலாஜி அவர்கள் அழுது கொண்டே இருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைச்சிருக்கு. ஏன் அழுது கொண்டே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அவருடைய உடல்நிலையெல்லாம் கருத்தில் கொண்டு எப்படியாச்சும் ஜாமீன் வாங்கி இந்த டைமாவது வெளியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி எவ்வளவு போராடினார். பட் ஆனால் அவர் நினச்சது இது வரைக்குமே ஒன்றுமே நடக்கலை. 3 முறை நீதிமன்றத்தில் வழக்கப்பட்டார். 3 டைமும் அவருக்கு எதிர்பார்க்குற மாதிரி ஜாமீன் கிடைக்கவே இல்லை. இப்போ அதே மாதிரி தான் ரொம்பவே கஷ்டப்பட்டு புழல் சிறைக்கு போய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓமந்தர அரசு மருத்துவமனைக்கு போய் அங்கே சிகிச்சை பெற்று கிட்டத்தட்ட 10-15 நாட்கள் அந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருந்தார். சிகிச்சை பெற்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய உடல்நிலை குறித்து மருத்துவர்கள் சரியான முறையில் ரிப்போர்ட் வழங்கியும் அதை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து செந்தில் பாலாஜியின் உடல்நிலை இப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி, ஆனால் நீதிபதி அவர்கள் என்ன சொல்லிட்டார் பார்த்தீங்கன்னா, ஒரே வார்த்தையில் செந்தில் பாலாஜியின் உடல்நிலை பிரச்சனை அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, மருந்துகள் மாத்திரைகள் கொடுத்து அவர் குணப்படுத்திடலாம் அப்படின்ற ஒரே வார்த்தையை சொல்லி செந்தில் பாலாஜி அவர்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு மருத்துவமனையில் இருந்ததுக்கான எந்த ஒரு பலனையுமே நீதிபதி அவர்கள் கொடுக்கவே இல்லை. ஒரே வார்த்தையில் உடனடியாக இந்த வழக்கை தள்ளுபடி செய்யணும் அப்படின்ட்டு சொல்லி செந்தில் பாலாஜிக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்படுத்திட்டாங்க. அதனைத் தொடர்ந்து மீண்டும் செந்தில் பாலாஜிக்கு அவருடைய இனிமேல் அவருடைய உடல்நிலை குறித்து ஜாமீன் வழக்கை நீங்கள் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி உச்சநீதிமன்றம் அதிரடியாக உத்தரவு பிறப்பிச்சிருக்கும் நிலையில் நீங்கள் நார்மலாக போயிட்டு கீழமை நீதிமன்றத்தில் ஜாமீன் வாங்குற மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அங்கே கொடுக்கலன்னா நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறை பண்ணி விசாரணை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலுமே இப்போ புழல் சிறையில் மீண்டும் அவருடைய பயணத்தை தொடங்கியிருக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் நீதிமன்ற காவலில் இருந்துகிட்டே இருக்காரு. அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. எவ்வளவோ கஷ்டப்பட்டார் ஜாமீன் வாங்கிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் அவர் நினைச்ச மாதிரி ஒன்றுமே நடக்கல. அதனாலே செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ரொம்பவே கஷ்டத்தில் இருக்காரு. சிறையில் அவருடைய ஒவ்வொரு நாள் பயணம் ரொம்பவே மோசமான பயணமாக போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. ஏன்னா எங்கேயாச்சும் எப்படியாச்சும் வெளியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சாரு. ஆனால் இது வரைக்கும் முடியல. அவரது மனைவி கூட ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க செந்தில் பாலாஜி அவர்களை வெளியே எடுக்க. ஆனால் அவர் நினைச்ச மாதிரி ஒன்றுமே நடக்கல. அப்படி ஒருவேளை மருத்துவமனையில் உடல்நிலை குறித்து புதிய ரிப்போர்ட் கொடுத்தா மட்டும்தான் வேற ஏதாச்சும் ஜாமீனில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. அந்த நாடகத்தையுமே போட்டு ஓமந்தர அரசு மருத்துவமனையில் செந்தில் பாலாஜி இப்படி ஒரு நிலைமையில் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லி ரிப்போர்ட் கொடுத்து எல்லாமே பண்ணாங்க. கடைசியில் யாருக்குமே சாதகமாக இல்லாமல் நீதிமன்றத்துக்கு சாதகமாக தான் போச்சு. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அவரை எதிர்பார்க்குற மாதிரி அவருக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்காமலே போயிடுச்சு. ஸோ செந்தில் பாலாஜி அவர்கள் என்னதான் நினைச்சாலுமே அவரால் கண்டிப்பாக வெளியே வர முடியாத அளவுக்கு அமலாக்கத்துறை ஸ்ட்ராங்காக எவிடன்ஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி அமலாக்கத்துறை தரப்புலேருந்து வாதமும் பக்கவாக இருக்குது. அதனால தான் செந்தில் பாலாஜி அவர்கள் இது வரைக்குமே வெளியாமல் வராமல் இருப்பதற்கு ஒரே காரணமாக இருக்குது. இவங்க தரப்பில் ஏதாச்சும் வச்சாங்கன்னா அவங்க தரப்பில் ஏதாச்சும் வைக்கிறாங்க. அதனாலேயே செந்தில் பாலாஜியின் ஜாமீன் கனவு ஒரே முட்டை போயிடுது. இனிமேல் செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன நினைச்சாலும் ஜாமீன் வாங்க முடியாது. அவருடைய உடல்நிலை குறித்து நமக்கு வாங்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் நார்மலாக போட்டால் தான் அது எங்கே அமலாக்கத்துறை சரியான எவிடன்ஸ் வச்சிருக்காங்க. அது அப்படியே நீதிமன்றத்திலே வச்சு செஞ்சு விட்றாங்க. இனிமேற்கு செந்தில் பாலாஜியின் ஜாமீன் என்பது கிடையாது. ரொம்ப பார்க்கலாம். தண்டனை தான் அடுத்த கட்ட உறுதியாக. இன்னும் எப்போ அடுத்த கட்ட விசாரணையில் என்ன தீர்ப்பு வழங்க போகிறது நீதிமன்றம் என்பதை பொறுத்து பார்க்கலாம். மக்களே, தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருக்கும் நிலைமையை கண்டு ரொம்பவே மோசமாக இருக்குது. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.